என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் தொடக்கூடாதுங்கிறக்க போராடி செத்த வீர மரபில் வந்தவங்க நாங்க. நான் தான் சொல்றேன், நீ ஏர்போர்ட் கட்டிடு 5000 ஏக்கர்ல பார்ப்போம். எங்க அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிரு பார்ப்போம். இந்த மாதிரி குற்றங்கள் தொடராது. இப்போ இது மாதிரி பார்க்கும்போது நம்ம பெண் பிள்ளைகளை படிக்க அனுப்புகிற நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய மனநிலை தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு அச்சமின்றி நம்ம பிள்ளைகளை அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு ஒரு தாய். நான் ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு கொடுக்கும்போது ஒரு 60 வயசு 70 வயசு இருக்கிற ஒரு பெரியம்மா வந்து என் கையை பிடிச்சி அழுதாங்க. உங்களுக்கு சொல்ல வார்த்தவர்கள் என்னன்னா, அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு அனுப்பிட்டு நிம்மதியப்படுத்த உறங்க முடியல, ஏதாவது நீ செய்ய அப்படின்னாங்க. அது சொல்லி இப்போ ஒரு 10 வருஷம் இருக்கும். நான் அந்த நேரத்தில் என்ன செய்யறது? இப்போ நீங்கள் சொல்றதுக்கு பதில் தான் நான் சொல்ல முடியுது. இது மாதிரி குற்றங்கள் தொடராமல் இருக்கணும். கல்லூரி வளாகங்களில் உங்களுக்கு தெரியும், கல்லூரி பள்ளியில் வழிபாட்டு தலங்கள்லேயே அதிகமாக போதைப் பொருள் விற்கிற பழக்கம் வந்துடுச்சு. அது எல்லாருக்கும் தெரியுது, எல்லாரும் எடுத்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு. இந்த நிலத்தில் நடக்கிற குற்றச்செயல்களில் 100க்கு 90 விழுக்காடு வந்து நிறைந்த போதையில் தான் நடக்குதுங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அது தடுக்கணும். ஒழுக்கத்தை கற்பிக்கிற, வாழ்வியல் நன்னறியை கற்பிக்கிற வளாகங்கள்லேயே இது நடக்குதுன்னா இதுக்கு மேலே நம்ம நாடா இல்லை, அறம் சார்ந்த மக்கள் கூட்டமாக நம்ம இல்லை, ஒரு ஒழுங்கீனமான ஒரு கூட்டமாக நம்ம போயிட்டோம். நம்ம வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சமூகமே குற்றச்சமூகமாக ஆயிடுச்சோங்கிற அச்சம் வருது. எதிர்கால பிள்ளைகளை, தலைமுறை பிள்ளைகளை எந்த நம்பிக்கையில் நாம் விட்டு செல்வதுங்கிற அச்சம் வரும். குடிக்க காற்று தண்ணி இல்லை, சுவாசிக்க காற்று இல்லை, உண்ண நஞ்சில்லாத உணவு இல்லை, படிக்க கல்வி இல்லை, படித்தா வேலை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இந்த கொடுமையும் வேற இருக்குது. இதில் எப்படி விட்டுட்டு போகிறதுங்கிற வேதனை தான் மிஞ்சுது. அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் அன்பு தம்பிக்கு நான் சொல்லுவேன், இந்த நீங்கள் அண்ணன்ட்ட கேட்கக்கூடாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்குது, மாறி மாறி இருக்கிற இந்த கட்சிகள்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். என்ன நாடகத்தை சட்டசபையில் போட்டாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஒன்னால தான் இது நடந்ததுன்னா, இல்லை ஒன்னால தான் நடந்ததுன்னு நமக்கு தெரியுது. இவங்க 2 பேரால தான் நடந்ததுன்னு. ஏடிஎம்கே தான் பண்ணிருச்சுன்னு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேசும்போது நீங்கள் எதிர்க்காமல் இருந்தீங்கன்னு இது குறிப்பாக ஐயா தம்பிதுரை மேலே அவங்க குற்றம் சாட்டுறாங்க, இவங்க ஐயா துரைமுருகன் மேலே சொல்கிறாங்க. இப்படி மாறி மாறி சொல்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று நடந்துருச்சு. மத்திய அரசு தெளிவாக சொல்லுது, நாங்கள் இந்த இதை கொண்டு வரும்போது நீங்கள் எந்த எதிர்ப்புமே காட்டலைன்னு. அப்போ உங்கள் தீர்மானம் ஏமாற்று தானே. 2 ஏக்கர் தான் நாங்கள் எடுத்திருக்கோம் இந்த பள்ளி பாதுகாப்புக்கு, மற்றபடி நீங்கள் வந்து எடுக்கலான்னு சொன்னது. இப்போ எல்லாவற்றையும் நீங்கள் டால்மியாவுக்கு நீங்கள் 10,000 ஏக்கர் எடுத்து கொடுத்தது யாரு? அணு உலையை வச்சுக்கலாம்னு சொல்ல அனுமதிச்சது யாரு? ஒரே கேள்விதான். கொண்டு வந்தது காங்கிரஸ்ன்னு வச்சுக்கிடுவோம். இந்த கட்சிகள் திணிச்சது எது? இந்த நிலத்தில் இந்த 2 கட்சிகளும் தெரியாமல் இதை நட்டுட்டு போயிட்டான அணு உலையை? இல்லை ஸ்டெர்லைட் வந்துருச்சா? மீத்தேன் வந்துருச்சா? இந்த நச்சு திட்டங்கள்லாம் வந்துருச்சா? எப்படி வந்தது? அதே மாதிரி தான் இது. இவங்களுக்கு தெரியாமல் நீற்று ஆய்வு மலையை தோண்டப்பட்டுச்சா? இவங்களுக்கு தெரியாமல் மலை வெட்டி களவு போதா? இவங்களுக்கு தெரியாமல் குப்பையை கொட்டிட்டு ஓடிடுறானாவே? அது மாதிரி தான் இது. மக்களின் தன்னெழுச்சியான பெரும் போராட்டத்தின் மூலமாக தேர்தல் நெருங்கும் போது தமக்கு வாக்கு குறைஞ்சிருமோ, தோல்வி வந்துருமோங்கிற பயத்தில் தேர்தல் அரசியலுக்காக திருப்பி நீங்கள் ஒரு வெற்றா தீர்மானம் பண்ணுறீங்க. உளமாற இந்த மண்ணை மக்களை நீங்கள் நேசிக்கிறதா இருந்தால் அது வேணா. நீங்கள் டங்ஷன் அது தோண்டினீங்கன்னா, பல கிலோமீட்டர் நீங்கள் தோண்டி போனீங்கன்னா, அது திறந்த வெளியில் வெட்டி எடுக்கும்போது கதிர்வீச்சு பரவி அந்த பகுதியில் எந்த மக்களும் வாழ முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். நீட்டுனா ஆய்வுலாம் தம்பி, நாடெங்கிலும் மலைகள் இருக்கும்போது என்னுடைய மலையை மட்டும் தோண்ட என்ன தேவை இருக்குது? அவங்களே சொல்றாங்க, லட்சக்கணக்கான டன் தூசை காற்றுல கலக்கும்ங்கிறாங்க. சும்மா இருக்கும்போதே சுவாச கோளாறு வருது. இதில் லட்சக்கணக்கான டன், அதில் உள்ள போய் 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கணும் அந்த ஆய்வு செய்கிறது. அந்த வெடிமருந்தை வச்சு தகர்க்கிற கற்களை எல்லாம் நீங்க என்ன செய்வீங்கன்னா, உடனே ரோடு போடுவோம்னு அறிக்கை கொடுக்குறாங்க தம்பி. இதெல்லாம் நீங்க எதையாவது நம்புற மாதிரி இருக்குதா பாருங்க. அப்போ அது கேப்பாரற்ற ஒரு தரிசு நிலம் போல தமிழ்நாடை மாற்றி விட்டுட்டாங்க. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம்.
நான் போய் போராட்டம் அறிவித்த பிறகு தான் இவங்க தீர்மானம் போடுறாங்க. அவங்க வந்து அனுமதி தராமல் காவல்துறைகளுக்கு நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன். அப்போ வந்து நீதிமன்றம் கூட கேட்குது, அது ஏதோ கார்த்திகை தீபமாமே அப்படின்னு. நான் உயிரோடு இருந்தால் தானே தீபம் எரியிறது எரியாது, அதனால நீங்கள் எனக்கு அனுமதிங்கன்னு சொல்லி பாப்பா தடை மீறி தான் நான் போராடினேன். இங்கே எல்லாம் அரசு தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு வெட்டியாக ஒரு போராட்டம்? நாங்கள் அது கேட்குது, மத்திய அரசு சொல்லுது. அப்போ நான் கேட்கும்போது ஒன்றுமே சொல்லாமல் உட்காந்துட்டியே அப்படின்னு. இப்போ கூட என்ன சொல்லுது பாருங்க, அந்த குறிப்பாக அந்த பல்லுயிர் பெருக்க இருக்கிற அந்த இடத்தை விட்டுட்டு மற்ற இடத்துல நாங்கள் ஆய்வு செய்யலாம் எடுக்கலாம்ங்கிறதுல தான் அந்த முடிவில் தான் இருக்குது. இப்போ நாங்கள் எதை நம்பி இருக்கிறோம்? எங்களை தாண்டி தான் நீ என் நிலத்துல ஒரு புல், ஒரு கல்லில் ஒரு புல்லை கூட நீ தொடணும். அது என்ன, நாங்கள் எந்த பரம்பரையில் வந்திருக்கோம் பாருங்க. என் நிலத்தில் ஒருபடி மண்ணை அந்நியன் தொடக்கூடாதுங்கிறதுக்காக போராடி செத்த வீர மரபில் வந்தவங்க நாங்கள். அது அந்த காலத்தில் அப்போ என்கிட்ட ஒன்றும் படை இல்லை, நாங்கள் இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை, அதனால நீங்கள் எல்லாம் ஆட்டம் கட்டிட்டீங்க. நான் தான் சொல்கிறேன், நீ ஏர்போர்ட்டு கட்டிடு, 5000 ஏக்கரில் பார்ப்போம். எங்கள் அனல் மின்சாரத்தை நீ விரிவாக்கம் பண்ணிடு பார்ப்போம். என்னை தாண்டி தான் நீங்கள் என் நிலத்தில் வந்து நீங்கள் இது பண்ணணும். நீ இப்போ பெரிய இராணுவத்தை கொண்டு வா, அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. தீர்மானம், சட்டம். எனக்கு என் நிலமும் வளமும் என் மண்ணும் என் மக்களின் நலமும் தான் எங்களுக்கு முக்கியம். கட்சி, தேர்தல் அரசியல், ஓட்டு அரசியல் அது 4ஆம் பட்சம். நீ இப்போ எல்லாம் போயா அப்படின்னு போயிடுவோம். அப்புறம் ஓட்டை வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன்? அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்? எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு என் நிலத்தையும் வளத்தையெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறதுக்கா? அதனால அது தீர்மானம் வெற்று தீர்மானமாக போயிருந்தேன்னா பல தீர்மானத்தை பார்த்தவங்க. அதனால தான் நாங்கள் போய் போராடினோம். இப்போவும் சொல்கிறேன், என் மக்கள் பதட்ட அடைய தேவையில்லை, உறுதியாக நாங்கள் போராடி தடுப்போம். பள்ளி மாணவர்களுக்கு வந்து 8ஆம் வகுப்பு வரையில ஆல் பாஸ் முறை வந்து ரத்து செஞ்சது குறித்து அண்ணாமலை கேட்டப்போ வந்து காமராஜர் காலத்துல வந்து குவாலிட்டி அதிகப்படுத்தணும், இந்த காலத்துல வந்து காமராஜர் காலத்துல வந்து குவாலிட்டி அதிகப்படுத்தணும், இந்த காலத்துல வந்து குவாலிட்டி அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்வுல என்ன குவாலிட்டி வரும்? தேர்வுல என்ன? திரும்ப திரும்ப அண்ணன் கேட்குற தெளிவா விளக்கு. இப்ப நீங்க 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வு இல்லாத தேர்ச்சி தான். எங்க அப்பா நம்மாழ்வாருடைய கனவுங்கிறது 8ஆம் வகுப்பு வரைக்கும் தேர்வில்லா தேர்ச்சி, சுவர் இல்லாத கல்வி. ஒரு அறைக்குள்ள அடைக்காம இது அருவி இருக்குன்னு படத்துல காட்டாம இது அருவி, இது மலை, இது காடு, இது வயல், இது இப்படி இது மாதிரி. இது நீங்க ஆண் யானைக்கு தந்தம் இருக்குன்னு ஓராண்டு பாடத்தை நடத்துறதை விட ஒரு விலங்கியல் காப்பகத்துல கொண்டு இது ஆண் யானை தந்தம் இருக்கு, இது ஆண் மயில் தோகை இருக்கு, ஒரே நாளில் 1 மணி நேரத்துல முடிஞ்சிருது. இதுக்கு ஏன் ஓராண்டை வீணடிக்கிறீங்கிறத நம்மளுடைய கேள்வி. அப்போ அதுல இந்த 8ஆம் வகுப்பு வரைக்கும் என் பிள்ளைக்கு தேர்வு வச்சு அது தோத்து போயிருச்சு அப்படின்னா, ஒரு வகுப்பு பின்தங்குது அப்படின்னா, அது ஒரு பிஞ்சு நெஞ்சுக்குள்ளேயே அது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி கல்வி மேல, பள்ளிக்கூடத்துக்கு போறது மேல, சக நண்பர்களை சொந்தங்களை சந்திக்கிறதுல ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு நொறுங்கி போயிடும், சிதைஞ்சு போயிடும். அது கல்வினாவே இப்போ படிக்கிற பள்ளிக்கூடம் போறதுனாலே ஒரு பயமாயிரும், அதுக்கு கொலைக்களத்துக்கு போற மாதிரி ஆயிரும். கல்விங்கிறது சுகமானது, சுமையானதல்ல. அப்படிதான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு நீ 8ஆம் வகுப்பு தேர்வு வச்சு சரி என்ன குவாலிட்டி கொண்டு வந்துடுவேன்? இப்போ நான் கேட்டதுக்கு என் தம்பியே சொல்ல சொல்லுங்க, அண்ணாமலை அவர்களே சொல்ல சொல்லுங்க. இப்போ நான் நீட்டு தேர்வு எழுதிடுறேன், நீங்க தரம் உயர்த்திற்கு தானே சொல்றீங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், இந்த நீட்டு தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? புரோமெட்ரிக்குங்கிற நிறுவனம் யாரோடது? அமெரிக்காவோடது. அமெரிக்காவில் இருக்கிற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு இந்திய நாட்டில் தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருக்கா தம்பி? உன் நாட்டு மாணவர்களுக்கு தேர்வே வைக்க முடியாது, நீ ஒரே தேர்தலுக்கு பெரிய இதெல்லாம் வேடிக்கை இல்லையா? எப்படி இருக்குது பாருங்க. இப்போ நீட்டு நான் எழுதிடுறேன், 12ஆம் வகுப்புல நான் 1200க்கு 1199 வாங்கினா கூட எனக்கு மருத்துவராக தேர்வு தகுதி இல்லைன்றீங்க. ஆனால் 800 850 வாங்கி பார்டரில் எல்லையில் தேர்ச்சி பெற்ற மாணவனுக்கு தகுதி வந்துடுது. நீட்டில் தேர்ச்சி பெற்றான். நீட்டு எப்படியெல்லாம் நடக்குதுங்கிறத வட மாநிலங்களில் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த சூப்பர்வைஸுங்கிற மேற்பார்வையாளர் நிற்கிறாரு, பார்த்து வச்சு எழுதிட்டு போயிடுவாங்க. அதை விடுங்க. இப்போ அந்த நீட்டில் தேர்ச்சி பெற்ற வர மாணவருக்கு பாடம் நடத்த போகிற ஆசிரியர் யார்? பேராசிரியர் பெருமக்கள் யார்? அவர் நீட் எழுதி வந்தவரா? இல்லை, பழைய பேராசிரியர். நீட்டில் தேர்ச்சி பெற்ற எனக்கு பாடத்திட்டம் எது? புதுசா இல்லை பழைய பாடத்திட்டம்? அதே பாடத்திட்டம், அதே பேராசிரியர். இதில் எப்படி தரமான மருத்துவர் உருவாயிருவாரு? இப்போ நீங்கள் சொல்றது எப்படி இருக்குதுன்னா, ஒரு தேநீர் சுவையாக இருக்குன்னா
அதுக்கு அளவான சர்க்கரை, தேயிலை தூள் இதெல்லாம் போட்டு செய்கிற அதில் சுவை வரலை. இந்த வடிகட்டி இருக்குல்ல, ஒரு ஃபில்ட்ரு, அதில் ஊற்றி வடிகட்டணும். இந்த ஃபில்ட்ரு, இந்த வடிகட்டியால் தான் இந்த தேநீர் சுவையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அது மாதிரி தான் இந்த தேர்வு. மனித அறிவை மதிப்பெண்ணை வச்சு மதிப்பிடுவ மாதிரி ஒரு அறிவு கட்டத்தனம், ஒரு மடத்தனம் உண்டா உலகத்தில்? உண்டா சொல்லுங்க தம்பி. நான் 12வது முதல் மதிப்பெண் +2ல். நான் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் மேஜராக எடுத்து படித்தவன். என்னை பின்னாடி இருந்து பார்த்து எழுதுனா 2வது மதிப்பெண். அவர் என்னை விட பெரியவர், அண்ணன் தான் கூப்பிட்டு டப்பு டப்புன்னு என் தாளை எடுத்து வச்சு எழுதிடுவாப்ல. அப்போ இது எப்படி, இந்த மதிப்பீடு எப்படி? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த கரூரில் ஷாருக்குன்னு ஒரு தம்பி மைக்ரோ தீப்பெட்டி அளவில் ஒரு விண்கலத்தை படைச்சான். அவன் ஷாருக்குன்னு இருந்ததுனால முஸ்லீம்னால தூக்கி விட்டீங்க. அதை நாசா எடுத்துட்டு போய் பறக்க விட்டது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் எவ்வளவு தெரியுமா? 760 தான் +2ல வாங்கியிருந்தான். இப்போ இந்த அறிவுக்கு இந்த மதிப்பெண்ணுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா தம்பி?